வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம நம்பிக்கைன்னு என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து உறவுகளின் வலிமை எப்படிப்பட்டது என்பதை பார்த்தோம். இப்போது ஏன் அரசியலில் இருக்கிறவங்க சர்வதேச உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு தோன்றியதை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அதை அப்படியே படிக்கிறேன். இது சரியான்னு பாருங்கள். சர்வதேச உறவுகள் உலக அமைதிக்கான இணைப்பு பாலம் அப்படின்றது இதனுடைய முக்கிய ஒரு நோக்கமாக தெரியுது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பிரிட்ஜஸ் ஃபார் குளோபல் பீஸ் அப்படின்றது என்னுடைய ஆங்கில வார்த்தையினுடைய வெளிப்பாடு. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் வாழும் இந்த உலகம் ஒரு பெரிய குடும்பம் போல. ஒவ்வொரு நாடும் ஒரு உறுப்பினர். எப்படி ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாகவும் பரஸ்பர புரிதலுடனும் வாழ்வது முக்கியமோ, அதுபோல் நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த நாடுகளின் உறவுதான் சர்வதேச உறவுகள், அதாவது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சர்வதேச உறவுகள் வெறும் அரசியல் அல்லது பொருளாதார ஒப்பந்தங்களை பற்றியது மட்டுமல்ல. இது நாடுகள் எப்படி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்களோ, அதாவது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள், வர்த்தகம் செய்கிறார்கள், கலாச்சாரங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், ஏன் சவாலான நேரங்களில் எப்படி ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் என்பது பற்றியது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஏன் சர்வதேச உறவுகள் முக்கியமானதுன்னு சொல்கிறோம். இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அந்த 4 பாயிண்ட் என்னென்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அமைதி மற்றும் பாதுகாப்பு. எந்த ஒரு நாடும் தனியாக வாழ முடியாது. உலக அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம். போர்களை தவிர்ப்பதும் உலகளாவிய அச்சுறுத்தல்களை, அதாவது எடுத்துக்காட்டு பயங்கரவாதத்தை வச்சுக்கலாம், நம்ம எதிர்த்து போராடுவதற்கும் நாடுகளின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை. அதுக்கு அடுத்தது 2வது பாயிண்ட்டு பொருளாதார வளர்ச்சி. நாடுகள் ஒன்றுடன் ஒன்று வர்த்தகம் செய்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றன. புதிய தொழில்நுட்பங்கள், அதாவது டெக்னாலஜிஸ், பொருட்கள், சேவைகள் ஆகிய நாடுகளுக்கிடையே பரிமாறப்பட்டு அனைவருக்கும் நன்மை பயக்கின்றன. 3வது சவால்களை எதிர்கொள்ள உதவுகிறது. காலநிலை மாற்றம், உலகளாவிய நோய்கள், வறுமை போன்ற சவால்கள் எந்த ஒரு நாட்டையும் மட்டும் பாதிக்காது. இவை உலகளாவிய பிரச்சனைகள். இவற்றை எதிர்கொள்ள அனைத்து நாடுகளும் கைகோர்த்து செயல்பட வேண்டும். சர்வதேச உறவுகள் தான் இதற்கான தளத்தை வழங்குகின்றன. 4வது கலாச்சார பரிமாற்றம். நாடுகளிடையே நல்லுறவுகள் ஏற்படும் போது கலாச்சார பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன. இது வெவ்வேறு வாழ்க்கை முறைகள், கலைகள், மரபுகள் பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. அதன் மூலம் புரிதலும் சகிப்புத்தன்மையும் வளர்கிறது. இது 4 பாயிண்ட் ஆச்சு. இதில் நாளைய தலைமுறையின் பங்கு என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நடைமுறை உள்ளதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைய தலைமுறையின் பங்கு, அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என் அன்பு இளைய தலைமுறையினரே, நாளைய உலகம் உங்கள் கைகளில் உள்ளது. சர்வதேச உறவுகள் வெறுமனே அரசாங்கங்களால் கையாளப்படும் விஷயம் மட்டுமல்ல. ஒவ்வொரு தனிநபரும் உலக அமைதிக்கு பங்களிக்க முடியும். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்லிட்டு வரேன். நம்பர் 1 பல்வேறு கலாச்சாரங்களை பற்றிய அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது என்னுடைய முதல் பாயிண்ட்டு. அதில் மற்ற நாடுகளின் வரலாறு, கலாச்சாரம், அரசியல் குறித்து ஆர்வம் காட்டுங்கள். இது உங்களை பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக மாற்றும். 2வது சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டும். வேறுபாடுகளை மதித்து சகிப்புத்தன்மையுடன் செயல்படுங்கள். வெவ்வேறு கருத்துக்களையும் வாழ்க்கை முறைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
மூன்றாவது, உலகளாவிய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும். உலகை அச்சுறுத்தும் பிரச்சனைகளை குறித்து தெரிந்து கொண்டு அவற்றை தீர்க்க உங்கள் பங்களிப்பை எப்படி செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். நான்காவது, நல்ல குடிமக்களாக இருங்கள். அந்த குடியில் நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக. முதலில் உங்கள் நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும். அதுவே உங்களை ஒரு நல்ல உலக குடிமகனாக மாற்றும். இந்த 4 பாயிண்ட்டு தான் யாருக்கு சொல்ல வேண்டியது? நான் நாளைய தலைமுறையினருடைய பங்கு என்று நான் சொல்ல வந்தது. சர்வதேச உறவுகள் வலுவாக இருக்கும்போது தான் உலக அமைதியும் வளர்ச்சியும் சாத்தியமாகும். நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் நம்பி தோளோடு தோள் என்று செயல்படும் போது ஒரு சிறந்த உலகத்தை படைக்க முடியும். உலக அமைதிக்காகவும் செழிப்புக்காகவும் கைகோர்ப்போம். நன்றி, வணக்கம்.